என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து மேடம், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஏதாவது பொம்மை இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தேன் மேடம். பொம்மையா? ஆமா. என்ன இப்ப வரவங்களாம் பொம்மை வேணும்னு கேட்டுட்டு வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆசிரமத்துல இருந்து பொம்மை வேணும்னு கேட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இருந்த பொம்மையெல்லாம் கொடுத்துட்டோம். நீ எங்க தேடினாலும் உனக்கு எதுவும் கிடைக்காது. ஏதாவது இருந்தா நான் உனக்கு கொடுக்குறேன். நீ வேலையை பாரு. சரிங்க மேடம். ஹலோ, அபூர்வாவோட சித்தி பேசுறேன். அபூர்வா அம்மா கிட்ட போனை கொடுங்க. என்கிட்ட சொன்னா அவகிட்ட சொன்ன மாதிரி தான். என்னன்னு சொல்லு. அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆகலல்ல? வித்தியாசம் இருக்குல்ல? ஏய், யாரடி நீ? கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. ரத்னம்னு அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. இந்தாமா, யாரோ ரத்னமா. குடு. இங்க பாரு, உன்னோட சித்தின்னு சொல்லியும் எனக்கு ரெஸ்பெக்ட் இல்ல. கொஞ்சம் மரியாதையோட பேச சொல்லு. கொடுத்து தொலை. சொல்லு ரத்னம். அம்மா, நான் வீடு முழுக்க தேடிட்டேன். நீங்க சொன்ன அந்த பொம்மையை எங்கேயுமே காணோம். அது அந்த வீட்டுல தான் இருக்கு ரத்னம். அந்த ககன் என் சித்தி கையில இருந்த பொம்மைய புடுங்கிட்டு உள்ள எடுத்துட்டு போனான். நான் எங்க தேடியும் எனக்கு கிடைக்கலம்மா. வீடு முழுக்க தேடிட்டேன். ஏய், இன்னும் கொஞ்சம் பொறுமையா தேடு ரத்னம், ப்ளீஸ். ஐயோ அம்மா, நீங்க போய் என்ன கெஞ்சுறீங்க? சரி இருங்கம்மா, நான் போய் இன்னும் நல்லா தேடுறேன். நான் அப்ப வைக்கிறேம்மா. ஓ, பொம்மையை எடுத்துட்டு வரதுக்காக அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புனியே, அந்த பொண்ணு தானா இது? ஆமா, அன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு அந்த ரத்னமும் அங்க எந்த பொம்மையும் இல்லைன்னு என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா. ஏமா, கார்டன்ல எதுக்கோ ஒரு முறை பார்க்க சொல்ல. அது நான் எதுவும் சொல்லல. இங்க பாரு உதய், எங்க பூமி தங்கம். யாரா இருந்தாலும் உடனே நம்பிடுவா. கொஞ்சம் அன்பா பேசிட்டா போதும், அவங்களோட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருவா. அத தவிர அவ எல்லாம் மீற மாட்டாப்பா. உதய், பூமி உன்னோட வருங்கால பொண்டாட்டி. அவ மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் பொண்டாட்டிய யாராவது பார்த்தாங்கன்னா நீ சும்மா இருப்பியா? அவளை யாராவது தெரியாத ஆள் ஒருத்தர் கிட்ட நெருங்கும் போது நீ என்ன பண்ணுவ? உதய், எங்க பூமிய உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அத காட்ட வேண்டிய டைம் இதுதான். நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி பூமி அந்த ககனை மறந்துட்டு உன்னை காதலிக்கிற மாதிரி நீதான் பண்ணணும். சரி, இப்போ இருந்த அந்த ககனை ஒதுக்கிட்டு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டு பூமியை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். நான் போயிட்டு வரேன் அங்கிள். ஏன் மாமா, நீங்களாவது பூமிக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லக்கூடாதா? சரி, சொல்றேன்.
குட் மார்னிங். என்னாச்சுமா? டீச்சர் இன்னும் வரலையா? வந்துட்டாங்கண்ணா. வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கன்னா இன்னும் ஏமா பிராக்டிஸ் ஆரம்பிக்காம இருக்கீங்க? டீச்சர் எங்கம்மா? உதய் சார் கிட்ட பேசுறதுக்கு ரூம்குள்ள போயிருக்காங்கண்ணா. கொஞ்சம் கூட உனக்கு மேனர்ஸ் இல்லையா ககன்? உள்ள வரதுக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? பர்சனல் ஏதாவதுனா வீட்லயே பேசிட்டு வரணும், இங்க வந்து பேசக்கூடாது. இந்த இடம் புனிதமான ஒரு கோவில் மாதிரி. இதுக்குள்ள யாரு வராங்க, யாரு புத்தி எப்படி இருக்குன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அத பத்தி தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வாழ்க்கைக்குள்ள கண்டவங்களை இந்த மாதிரி நீ உள்ள நுழைய விட்டீனா சரிஞ்சு விழ போற உன் வாழ்க்கையில சொல்லிக்கிறதுக்குன்னு கூட எதுவுமே இருக்காது. என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு வெறுத்து போய் பேசிட்டு இருக்க? எந்த காரணத்தினால பூமி இந்த கல்யாணத்தை நிறுத்தினான்னு நமக்கு தெரியாதுல்லப்பா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூமி எடுத்தது சரியான முடிவுதான்னு நமக்கு தோண வாய்ப்பு இருக்கு. இன்னும் என்னம்மா இவ்வளவு அப்பாவியாவே பேசிட்டு இருக்கீங்க? அவ எந்த காரணத்துக்காக கல்யாணத்தை நிறுத்தினாலோ அதே காரணத்தை காட்டி அவ வீட்டாளுங்க சம்மந்தம் பேசி முடிச்சிருக்காங்க. அடுத்த 5 நாள் அவளுக்கு கல்யாணம். எப்பேற்பட்ட குடும்பத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு அவங்களும் செக் பண்ணல. எப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ண போறோன்னு இந்த பூமிக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனோட அரக்க குணத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா அப்புறம் தான் புரியும் எப்படிப்பட்ட ஆளை அவ விட்டுட்டு போயிருக்கான்னு. அப்படி என்னடா ஆச்சு? பூமி அந்த உதய் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸா அவ கிரியேட் பண்றாமா. அதாவது இப்ப வரைக்கும் அவன் நல்ல மாதிரி நடிச்சதெல்லாம் ஒரு மாஸ்க். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் அந்த மாஸ்க் எடுத்துட்டானா அப்புறம் பூமிக்கு வெறும் நரகம் மட்டும் தான் தெரியும்.